கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை மீண்டும் ஒரு விசை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மெய்ப்பனுக்காய் காத்திருந்த ஆடுகளாகிய உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை சொல்லி நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் முதல் ஊமையை இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஊமை நம்ம எல்லோருக்கும் நன்கு அறிந்தது. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, ஒன்று காணாமல் போய்விட்டது. அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை மெய்ப்பெண் தேடி போய் கண்டுபிடித்து அதை சந்தோஷத்தோடு எடுத்து வருகிறதை இந்த ஊமை சொல்லுகிறது. இது நம் எல்லோருக்கும் தெரிந்தது தான். சரி, இந்த ஊமையில் ஆண்டவர் வைத்திருக்கிற மேலான சத்தியங்களை நாம் ஆராய்வதற்கு முன்பாக ஒரு ஜெபத்தோடு நாம் கடந்து போவோம். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம் உம்முடைய பாதம் அணுகிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் மீது தங்கி இருப்பதாக. காணாமல் போன ஆட்டையுடைய ஊமையிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சத்தியத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை அளவில்லாமல் ஆட்கொள்ளட்டும். அவருடைய வல்லமை எங்கள் மீது ஊற்றப்படட்டும். எங்கள் சிந்தைகள் திறந்து சத்தியத்தை நாங்கள் காணும்படி எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அர்ப்பணை மறைத்து நீர் வெளிப்பட்டு பேசோம். எல்லோரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, லூக்கா 15ஆம் அதிகாரம் முதல் ஊமை சொல்லுகிறது. உங்களில் ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வருகிறான் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஊமை நமக்கு தெரியும். இந்த ஊமையை ஆண்டவர் எதற்காக சொன்னார்? கிறிஸ்துவோடைய ஊமைகளில் சில ஊமைகள் பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை தழுவினதாக, அதனுடைய சாயலை உடையதாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துலையும் கிறிஸ்து ஒரு யூத கோத்திரத்தில் பிறந்தவர். அந்த யூத கோத்திரத்தில் பிறந்த கிறிஸ்துவை எதிர்த்தவர்களும் யூதர்கள் தான். அந்த யூத கோத்திரத்தின் முற்பிதாக்களில் மேன்மையாக எண்ணப்பட்டவன் தாவீது. ஆண்டவர் இந்த ஊமையை ஏன் இவர்களுக்கு சொன்னார் என்றால், இவர்களுடைய இருதயத்தை தாவீதின் வாழ்க்கையின் பக்கம் அவர் திருப்புகிறார். ஒவ்வொரு முறையும் கிறிஸ்து உபதேசிக்க போகுமெல்லாம், ஆண்டவருடைய சத்தியங்களை வெளிப்படுத்தும் போதெல்லாம் பரிசேயர்களும் வேதபாரர்களும் அவரை குற்றப்படுத்தும் எண்ணத்தோடு வருகிற பொழுது அவர் அநேகர்களுக்கு அவன் வேதாகமத்தில் உள்ள அவருடைய சாட்சிகளை அவர் பேசிக்கொண்டே இருந்தார். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லுகிறார். தேவனுக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கும் போதெல்லாம் ஆண்டவர் அந்த வேதாகமத்தில் அவரை பற்றி சொல்லின சத்தியங்களை அவர்களுக்கு விளக்கி கொண்டே இருந்தார். பாவம், கேட்காத செவிகளும் உணராத இருதயங்களும் அவர்களுக்கு இருந்தபடியினால் இந்த ஊமையும் இந்த சத்தியமும் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போனது. ஆனால் நமக்கோ அப்படி அல்ல. ஆண்டவர் இந்த ஊமையை தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எடுக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் இப்படி சொல்லுது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34-35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையிலிடத்திலிருந்த ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. எத்தனை ஆட்டை பிடிச்சிக்கிச்சு? ஒரே ஒரு ஆடு. ஒரு ஆட்டை யார் மேய்ச்சிட்டு இருந்தா? தாவீது மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் இன்னும் ஒரு விசை ஒரு கரடியும் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போனது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். தாவீது மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு ஆட்டை சிங்கமும் ஒரு விசை ஒரு ஆட்டை கரடையும் வந்து பிடிச்சுக்கிட்டு போச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த ஒரு ஆட்டுக்காக தாவீது என்ன செய்கிறானா, அதை பின்தொடர்ந்து போய் அதோடைய வாயிலிருந்து அந்த ஆட்டை காப்பாற்றி கொண்டு வருகிறதாய் நம்ம பார்க்க முடியுது. தாவீதோட வாழ்க்கையில் இருக்கிற
இந்த சம்பவத்தை எடுத்து இவர்களுக்கு கிறிஸ்து ஏன் ஓமையாய் போதித்தார்? அது ரொம்ப அவசியம். தாவீதோட வாழ்க்கை ஒரு ஓமையாய் இவர்களுக்கு போதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அப்போ நம்ம தாவீதோட வாழ்க்கையை சற்று சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. இந்த தாவீதோடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, இதற்கு பின்பாக ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலும் இருக்கிறது. சரி, தாவீது யோசிச்சு பாருங்க. தாவீது ஒரு மேய்ப்பன், ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒரு ஆட்டை ஒரு முறை சிங்கமும் கரடையும் வந்து பிடித்து கொண்டு போகிறது. அந்த ஒரு ஆட்டிற்காய் அதை பின்தொடர்ந்து போய் அதை மேற்கொண்டு போராடி சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்டு கொண்டு வருகிறான். அப்ப தாவீதுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் இருந்ததுங்கிறது தான் உண்மை. ஏன் தாவீதோட வாழ்க்கையை எடுத்து இங்க பேசுறாரு அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேலின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 23வது வசனம். எசேக்கியேலின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் சொல்லுது. நான் என் ஆடுகளை இனி சூறையாடாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நான் என் ஆடுகளை இனி சூறையாடாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். 23வது வசனம் சொல்றாரு, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மெய்ப்பனாய் இருப்பார். வேத வசனம் சொல்லுகிறது. இங்கே எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு மெய்ப்பனை தாவீதுடைய கோத்திரத்துக்கு ஒரு மெய்ப்பனை ஆண்டவர் ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அழகான வார்த்தைகள். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மெய்ப்பராயிருப்பார். தாவீது மந்தையை மேய்த்து கொண்டிருந்தான். தாவீது ஒரு மெய்ப்பன். அவனுடைய வாழ்க்கை பிற்நாட்களிலே வரக்கூடிய கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு இணைகிறதாய் இருந்தது. இந்த வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லும் போது, அந்நாட்களிலே தாவீதை போல ஒரு மெய்ப்பனை நான் ஏற்படுத்துவேன், தன் ஜனங்களை அவர்கள் சூறையாடாதபடிக்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு மெய்ப்பன் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாவீதோடைய ஆட்டை சிங்கம் எடுத்துக்கொண்டு போனது. இனி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை துஷ்ட மிருகங்கள் வேட்டையாடாதபடிக்கு அவரே மெய்ப்பனாய் வருகிறார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. அந்த மெய்ப்பன் யாராக இருக்க முடியும்? நிச்சயம் வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனையும் கொடுக்கிறார். அந்த மெய்ப்பன் கிறிஸ்துவே. யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இதை நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஒரு காரியத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தாவீதோட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை ஓமையாய் அவர்களுக்கு சொல்வது மூலமாய் இந்த தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு மீண்டும் நினைப்பூட்டுகிறார். இவர்கள் ஆண்டவரை எதிர்க்கும் போதெல்லாம் அவர்களுடைய எண்ணங்களை பழைய ஏற்பாட்டாகிய வேதத்தின் பக்கம் திருப்பி அவரை பற்றி சொல்லப்பட்ட சாட்சிகள் அனைத்தும் நிறைவேறுகிறதை அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். அவர்களுக்கோ உணர்வில்லாத இருதயமாய் மாறிவிட்டது. இப்போ இந்த ஊமையை வாசிங்க. இந்த 2 பேரோட வாழ்க்கையிலையும் 2 பேருமே மெய்ப்பன். தாவீது ஒரு மெய்ப்பன், கிறிஸ்துவும் ஒரு மெய்ப்பன். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு ஆட்டிற்காய் சிங்கங்கிட்டையும் கரடிக்கிட்டையும் போராடி மீட்டெடுத்து வருகிறார். இந்த நல்ல மெய்ப்பரும் ஒரே ஒரு ஆட்டை தேடி போய் கண்டுபிடித்து அதை போராடி எடுத்து கொண்டு வருகிறார். இப்போ தாவீது நினைச்சிருக்கலாம், மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தான், ஒரு ஆடு தான் போச்சு. ஆனால் தூக்கிட்டு போனது எது? ஒரு சிங்கம், ஒரு கரடி. அப்போ அந்த ஒரு ஆட்டுக்காக சிங்கத்தோடு அவன் போராடி பலன் செய்வதற்கான பலன் இன்னைக்கு நமக்கு இருக்குமா? தாவீது நினைச்சிருக்கலாம்ல, நம்ம கிட்ட தான் ஒரு மந்தையே இருக்குது, ஒரு ஆடு தானே காணாமல் போச்சு, அதனால இருக்கிறத பத்திரமா பார்த்துக்கிட்டு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அவன் நினைச்சிருக்கலாம்ல. மெய்ப்பனும் 100 ஆடு இருந்தது, ஒரு ஆடு தானே போயிடுச்சு, மீதி 99 ஆடு இருக்குது, அதை பத்திரமா பாதுகாத்துட்டு உட்காந்துக்கணும்னு ஆசுவாசப்படுத்திருக்கலாம்ல. தாவீதும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, ஒரு ஆட்டுக்காக ஏன் அவங்க எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல? அந்த ஒரு ஆட்டின் மீது தாவீதுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன அப்படி ஒரு அன்பு?
அந்த ஒரு ஆட்டை இழந்து போவதற்கு ஏன் அவங்களால 2 பேரும் அந்த இழப்பை சந்திக்க முடியாம போராடி ஜெயிக்கணும்? ஏன்னா அந்த ஆடுகள் யாருடையது தெரியுமா? மீண்டும் 1 சாமுவேலுக்கு வாங்க. அதில் வசனம் சொல்லுது 17ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை. தாவீது யாருடைய ஆடுன்னு சொல்றான்? தகப்பனுடைய ஆடான். தகப்பன் தாவீதிடத்தில் வைத்த அன்பையும் அவர் மேலே வச்ச நம்பிக்கையும் தாவீதினிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் அவன் சரியாக செய்வதற்கு தாவீது எப்பொழுதும் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவன் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் அவரை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ, கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ, எந்த சித்தத்தை நிறைவேற்ற தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாரோ அதை அவர் சரியாக செய்தார். தாவீது அந்த ஒரு ஆடு இருந்துச்சுங்க. அந்த ஒரு ஆட்டோடைய இழப்பு தாவீதுக்கு எவ்வளோ பெரிய சோகத்தையும் வருத்தத்தையும் கொண்டு வந்திருக்குமோ, அந்த சோகத்தையும் வருத்தத்தையும் தன் தகப்பனுக்கு கொடுக்க தாவீது விரும்பலை. தன் மீது வைத்த நம்பிக்கையும் காட்டின அன்பையும் கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் அவன் நிறைவேற்றுவதற்கு எந்த வகையிலும் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. தாவீது அதுக்காக போராடுகிறான். ஒருவேளை தாவீது அந்த ஆட்டை இழந்திருப்பான என்றால் அது தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய வலியை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் தாவீது அந்த வலியை தகப்பனுக்கு கொடுக்க விரும்பலை. அதற்கு பதிலாய் அந்த ஆட்டுக்காக சிங்கத்தோடும் கரடியோடும் போராடுகிற ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டான். இவன் நேராக போகிறான். தான் மீட்டெடுத்த அந்த ஆட்டை தூக்கி கொண்டு வந்து தகப்பனுக்கு முன்பாக நின்று அவன் சொல்கிறான், இந்த ஆட்டை சிங்கம் எடுத்து கொண்டு போனது, இந்த ஆட்டை கரடி எடுத்து கொண்டு போனது. இதோ என் தகப்பனே, உம்முடைய மந்தையாகிய ஆட்டை நான் இழந்து போகாமல் அதனோடு போராடி நான் கொண்டு வந்தேன், மீட்டெடுத்தேன்னு சொல்லி தகப்பனுக்கு முன்னாடி அந்த ஆட்டோடு வந்து நிற்கும்போது தாவீதுடைய சரீரத்தில் படிந்த காயங்களும் காய்ந்து போன இரத்தமும் தகப்பன் மீது தாவீது வைத்திருந்த அன்பையும், அந்த ஆட்டின் மீது தாவீது வைத்திருந்த அந்த அன்பையும் பாசத்தையும், அந்த ஆட்டின் மீது அவனுக்கு இருந்த அந்த ரட்சிக்கிற தன்மையையும் அது வெளிப்படுத்துகிறது. நாமளும் தேவனுடைய பிள்ளைகள் தான். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுகள் தான். இந்த ஆடுகளுக்காய் தன் ஜீவனையும் கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனை ஆண்டவர் நமக்கு முன்பாக ஏற்படுத்தி வைத்திருந்தார். இந்த மேய்ப்பன் தாவீதோடைய சந்ததியில் வந்து தாவீதோடைய பிள்ளைகளே அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்களே என்றால் அந்த இழப்பும் அந்த வலியும் அந்த வேதனையும் கிறிஸ்துவுக்கு எவ்வளவா இருந்திருக்கும். பாவிகளை நேசிப்பதோடு மாத்திரம் ஆண்டவருடைய வேலை நின்று விடவில்லை. அவருடைய சொந்த பிள்ளைகளையும் அவர் ரட்சிக்க எப்பொழுதும் சித்தம் உள்ளவராயிருந்தார், எப்பொழுதும் விருப்பம் உள்ளவராயிருந்தார். ஆண்டவர் அவர்களையும் விட்டுவிடலை. வேத சத்தியங்களை அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர்களுடைய இருதயங்களை வேதத்தின் பக்கம் திருப்பி கொண்டே வருகிறார். ஆனால் அவர்களுக்கு உணர்வு இல்லாமல் போய்விட்டது. இப்போ நாம் யார்? ஆண்டவருடைய பிள்ளைங்க. எப்படி? வாசிங்க யோவான் 17ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். நீர் 6வது வசனம், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவையெல்லாம் உம்மால் உண்டானதவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அந்த ஆடு அவனுடையதுங்கிறத தாண்டி தன் தகப்பனுடையதான். தன் தகப்பனுடையதை அவன் இழந்து போகாமல் இருப்பதற்கு தன்னை இழக்க முயற்சி செஞ்சானே. ஒருவேளை தாவீதை அந்த சிங்கம் அடித்து போட்டிருந்தா தகப்பன் என்ன சொல்லியிருப்பாரு? தாவீதே, இந்த ஆடு நீயும் ஒன்னாடா, இந்த ஆடு போனால் போயிருந்துருக்கட்டும், என் மகனே இந்த ஆட்டுக்காகவாடா அது கூட சண்டை போட்டு உயிரை விட்டுன்னு சொல்லியிருக்க மாட்டார். பேசியிருக்கலாம்ல. உலக தகப்பர்கள் அப்படி பேசுறது உண்டு தானே. ஒரு ஆட்டை விட தன் பிள்ளை முக்கியம் நினைக்கிறது தானே. ஆனால் தாவீது அந்த உணர்வு இல்லாமல் போச்சு. ஒரு ஆடு போனால் போட்டுமே, ஒரு ஆடு போனால் போட்டுமே, அப்பா கிட்ட சொல்லிக்கலாம், அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார், நான் தானே அப்பாவுக்கு முக்கியம் இருக்கலாம்ல. ஆனால் என் தகப்பனுடைய ஆடுகள் அந்த ஆட்டை நேசித்த நேசமோ,
அந்த ஆட்டிற்காய் தாவீது வடித்த அந்த பாடுகளும், தகப்பன் அந்த ஆடுகளை எவ்வளோ நேசித்தார். தகப்பன் ஆடுகளை நேசிக்கிற ஆடுகளுக்கு தாவீதை மேய்ப்பனாய் வைத்தாரே என்றால் அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது. சில நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கண்ணால் பார்த்துடுறோம். ஆண்டவருடைய வழி நடத்துதலை நம்ம கண்ணார பார்த்துடுறோம். ஆண்டவருடைய நம்மளை காப்பாற்றுகிற தன்மைகளை சில வாழ்க்கையின் சம்பவங்களிலிருந்து பார்த்துருவோம். ஆண்டவருடைய அன்பை எங்கே பார்ப்போம்? எங்கே உணர்றது? சம்பவங்கள் நடக்கும்போது தெரியுது. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், நான் ஒரு நல்ல வீடு வாங்கினேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார், நான் ஒரு கார் வாங்கினேன். ஆண்டவர் என்ன ஒரு ஆசீர்வதிச்சார், நான் ஏதாவது ஒரு இடத்த வாங்கி போட்டேன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இந்த உலகத்தில் எதற்காக எல்லாம் மனுஷர்கள் கடவுளை நோக்கி கடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். அது இல்லாமல் ஆண்டவர் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். ஆமாம், அவர் சுகம் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார். ஆமாம், உங்களை ஆசீர்வதிக்க தேவன். ஆண்டவர் உங்களை தேவைகளை சந்தித்தார். ஆமாம், அவர் உங்களை தேவைகளை சந்திக்கிற தெய்வம். அதற்காகவா நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம்? இல்லை. கிறிஸ்துவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்கள் மட்டுமல்ல. கிறிஸ்துவர்கள் தேவனுடைய தான் வணங்குற கிறிஸ்துவோடைய உள்ளத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். நாம் ஆண்டவருடைய குணத்தை எடுத்து கொண்டு போகணும். நம்ம பிரசங்கிக்கிறதுல நம்ம வாழ்க்கை சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகள் சொல்லணும். என் வாயிலிருந்து உதிக்கிற வார்த்தைகள் நான் யாருடையவன்கிறது சொல்லணும். என்னுடைய காலடி சத்தத்தில் என்னுடைய எஜமானாகிய கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கணும். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்லும்போது நாம் எல்லோரும் நடமாடும் நிருபங்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். அந்த சாட்சியை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதற்காக அழைத்தார். அந்த அன்பை இந்த வேதத்தை வாசிக்கும் போது கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளையும் அவர் நமக்காக சிந்தின இரத்தங்களையும் ஒரு விசை கல்வாரி காட்சியை பாருங்கள். அந்த காட்சி சொல்லும் அவருடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னு. ஆண்டவர் தாவீது அந்த ஆடு தன்னுடையதா இருக்கும் என்கிறதை தாண்டி என் பிதா எனக்கு தந்தது, அதை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன்னு சொன்ன அந்த தாவீதுடைய உள்ளம் கிறிஸ்துவின் உள்ளத்தில் இருந்ததுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா கிறிஸ்துவை எந்த நோக்கத்திற்காக அனுப்பினாரோ, எந்த சித்தத்தை நிறைவேற்ற கிறிஸ்து வந்தாரோ அதை சிறப்பாய் அவர் நிறைவேற்றினார். அந்த நிறைவேற்றுதலோடு அவர் விட்டுவிடவில்லை. தன் தகப்பன் தனக்கு தந்த ஒருவரையும் அவர் இழந்து போக விருப்பமில்லை. இந்த உலக சிற்றின்பங்களாலும் பாவத்தினால் அடிமைப்பட்டு கிடந்தவர்களையும் சிறைப்பட்டு போன அவர்களுடைய சொந்த ஜனங்களையும் அவர் விடுதலையாக்க எப்பொழுதும் வாஞ்சி உள்ளவராக இருந்தார். இதோ சிறைப்படுத்தி கொண்டு போனவன் அவனுடைய வாயிலிருந்து சிறைப்பட்டவர்களை தன்னுடைய சொந்த இரத்தத்தினால், தன்னுடைய தியாகமாகிய கிருபாதர பலியினால் அவர்களை மீட்டெடுத்து எந்த நேரத்திலும் அவர்களை இழக்க ஆண்டவர் தயாராக இருந்ததே இல்லை. அப்படிப்பட்டவர்களை எடுத்து கொண்டு போகிறார். எடுத்துக்கொண்டு பிதாவின் சமூகத்திலே கொண்டு போய் நிறுத்துக்கிறார். அப்பா, நீர் எனக்கு தந்த ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை. அவர்களுக்காய் என் ஜீவனையும் நான் இழக்க துணிந்தேன். உம்முடைய ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது, அது உம்மையும் அறிந்திருக்கிறது. அந்த ஆடுகள் உம்முடைய சத்தத்தையும் கேட்கிறது, என்னுடைய சத்தத்தையும் கேட்கிறது. நான் பத்திரமாய் பாதுகாத்தேன். இப்போ தாவீது அந்த மீட்டெடுத்த ஆட்டோட தகப்பன் முன்னாடி போய் நின்றுப்பான். அப்போ தகப்பன் என்ன சொல்லியிருப்பாரு? அந்த தாவீதோடைய உடம்புல இந்த காயங்களை சிந்திச்சு பாருங்க. சார்கிட்ட சண்டை போட்டுக்கிறான், சிங்கத்துக்கிட்ட சண்டை போட்டுக்கிறான், கரடிக்கிட்ட சண்டை போட்டுக்கிறான். தாவீதோடைய உடம்பில் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் ஆட்டை எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும்? போராடி ரத்தம் சிந்தி பாடு அனுபவிச்சு அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டை பிடித்து கொண்டு வருகிறான். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுதும் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17-18 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுவார், நான் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பி வைக்கப்பட்டேன். ஆண்டவர் நம்மளை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அடிமைப்பட்டு போனவர்கள் எல்லோரையும் சிறைப்படுத்தி கொண்டு போனவர் பொல்லாதவனுடைய கரத்தில் இருந்தும் அவருடைய இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த அன்புக்கு முன்பாக என்ன இருக்கிறது? இந்த அன்புக்கு முன்பாக என்ன இருக்கிறது? அந்த இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட அத்தனையும் அவருக்கு சொந்தமாக்கி பிதாவின் ராஜ்யத்தில் கிறிஸ்து வருகிற நாட்களில் நம்ம எல்லோரையும் கூட்டிக் கொண்டு சாட்சியாய் போய் நிற்க போகிறார். என் பிதாவே
எனக்கு நீர் தந்தவர்களில் நான் ஒருவரையும் இழந்து போகவில்லை, இதோ பாருங்க. கிறிஸ்து அதே பொறுப்பை இன்னைக்கு திருச்சபையாகிய நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறார். நீங்கள் திருச்சபை இல்லை என்றாலும் நீங்கள் தனிப்பட்ட கிறிஸ்தவனாக இருந்தால் அநேகரை ரட்சிக்கிறவர்களாகவும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் அநேகர்களுக்கு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாகவும் தேவனுடைய உள்ளத்தை பிரதிபலிக்கிற நடமாடும் நிருபங்களாய் நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இப்போ தாவீது ஆட்டோடு போய் நின்ன மாதிரி சிந்திச்சு பாருங்க. ஒரு வசனம், அழகான வசனம் இருக்கு. வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் வசனம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் முன்பாக மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அதன் கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆடு எப்படி போய் நின்னுச்சான்? வசனம் சொல்லுது, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. யாரு? அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. என் இரட்சகர், என் மீட்பர், எனக்காக ஜீவனை கொடுத்த என் மேய்ப்பர். அந்த காட்சியை சற்று சிந்தித்து பார்த்தால் கண்கள் கலங்குகிறது, உள்ளம் உடைகிறது. பிதாவின் சமூகத்தில் அவர் போய் நிற்கிறார். எப்படியா? அடிக்கப்பட்ட வண்ணமாய், ஒரு ஆட்டுக்குட்டியாய் நிற்கிறார். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட சிரசிலே முற்கிரீடத்தின் தடயங்கள் இருக்கிறது. ராஜ வஸ்திரங்கள் தரித்த மேனியிலே கிழிந்து போன சதையின் நடுவே அடிக்கப்பட்ட வாரின் அடையாளங்கள் தெரிகிறது. நீதியையும் பரிசுத்தத்தையும் சுமந்து நின்ற கைகளிலே இதோ அடிக்கப்பட்ட ஆணியின் அடிச்சுவடுகளை பார்க்க முடிகிறது. யாருக்காக இதெல்லாம்? நமக்காக தான். நான் பாவி என்பதை நான் பகிரங்கமாய் சொல்வதில் எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. நான் கழுவப்பட்டிருக்கிறேன். என் மேய்ப்பருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் அனுபவிக்க வேண்டிய பாடுகளையும் என்னுடைய உபத்திரவங்களையும் சுமந்து தீர்த்தவர் என்னை மீட்டு கொண்டாருங்கிற தைரியத்தில் நான் சொல்லுகிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாய், என் மேய்ப்பனுடைய ஆடாய், என்னை கண்டுபிடித்தவராய் நான் வந்து நிற்கிறேன். அந்த காட்சியை பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தூரம் கடவுளை விட்டு போயிருந்தாலும் சரி, திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருங்க. திரும்ப நடக்க ஆரம்பிங்க. நீங்கள் தூரமாய் போக போக மேய்ப்பன் உங்களை தேடிக்கொண்டு வந்து கொண்டே இருப்பார். நீங்கள் கொஞ்சம் திரும்பி நடந்து வாங்க, கொஞ்சம் திரும்பி நடந்து வாங்க. நீங்கள் கண்டுபிடிக்கப்படுவீர்கள், நிச்சயம் கண்டுபிடிக்கப்படுவீர்கள். உன் பாவத்திலிருந்தும் உங்களுடைய மீறுதலிலிருந்தும் நீங்கள் செய்கிற செயல் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற போதெல்லாம் கல்வாரி காட்சியை நின்று சிந்தித்து பாருங்கள். அந்த கல்வாரி காட்சியில் அவர் பட்ட பாடுகள் தெரியும். அதே சரீரத்தோடு அதே நிலையோடு பிதாவின் சமூகத்தில் அவர் நின்று கையை விரித்ததை ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். என் பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தால் என்ன? நான் மீட்டெடுக்கப்பட்டேன், நான் கழுவப்பட்டேன், என்னை ஆண்டவருடைய இரத்தம் சுத்திகரித்தது. அவருடைய மீட்பினால் நான் மடிசூட்டப்பட்டிருக்கிறேன். அவருடைய இரக்கம் என்னை அரவணைத்திருக்கிறது. என் தப்பிதங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து என்னை மீண்டும் மீட்டெடுத்து அவருடைய சொந்த பிள்ளையாய் என்னை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் சுமப்பேன். என் தேவனுடைய பிள்ளைகளை, காணாமல் போன ஆடுகளைப் போல நீங்கள் வழி தப்பி எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, மெய்ப்பன் உங்களை தேடிக்கொண்டு வந்துட்டே இருக்கிறார். அவருக்காய் ஒரு அடி பின்னிட்டு திரும்பி தகப்பனிடத்தில் வாருங்கள். ஒரு கரம் உங்களை சத்தத்தோடு தேடி வருகிறது. சத்தமிட்டு கொண்டே இருங்கள். மெய்ப்பன் உங்களை சந்திக்க போகிறார். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும்